ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தருவார் வக்கிர குரு. இது கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வக்கிரம் என்பது ஒரு கிரகம் போய் திரும்புவது அல்ல. அது நம்ம புரிய வைப்பதற்காக போய் யூட்டர்ன் போட்டு வாராரு அப்படின்னு சொல்லி பேசுகிறோமே தவிர, அது உண்மையான தோற்றம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம பஸ்ஸு மூவ் ஆகுது. போகும்போது பக்கத்தில் உள்ள பஸ்ஸு பின்னோக்கி போகிறது போல இருக்கும். இதைத்தான் வக்கிரம் அப்படின்னு அந்த இதை சொல்கிறோம். ஆக வக்கிரம் என்பது அந்த கிரகம் அந்த இடத்துல நின்று கொள்கிறது. நாம் பூமியில் இருக்கிறோம். பூமி சுத்தின்றே இருக்கிற காரணத்தினால நாம் அசைவு கொடுத்து கொண்டிருப்பது அங்கே அது நின்று விட்ட சூழ்நிலையிலே அது திரும்ப போகிறது போல நமக்கு தோற்றம் அளிக்கிறது. அப்படி நிற்கின்ற கிரகம் என்பது சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் அவங்க இயங்குவாங்க. அப்படி ஸ்தம்பனம் அப்படிங்கிறதையும் அப்படி சொல்லுவோம். ஸ்தம்பனம் ஆகின்ற அந்த நிலை தன்னுடைய இயற்கையான நிலையிலிருந்து மாற்றத்தை உண்டு செய்து விடுகின்றது. அதைத்தான் வக்கிரம் அப்படின்னு. அப்போ வக்கிர பலன் என்ன செய்யும்? அதாவது போய்கிட்டே இருக்கிறவர் நின்றுட்டார். அப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் திரும்ப வரக்கூடியதாக நம்ம செய்தியை சொல்லும் பொழுது, இவர் எந்த காலகட்டத்தில் அவர் வக்கரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், 15/10/2024 முதல் 11/2025 வரை இந்த காலம் வக்கர காலம் அப்படின்னு பேர். எப்படி எந்தெந்த சாரங்களில் வக்கரிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிருகசீரிஷம் 2ல் வக்கரிக்கிறார். 2/11/2024 மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். 1/12/2024 ரோகிணி 4ல் வக்கிரம். 21/12/2024 ரோகிணி 3ல் வக்கிரம். 11/2/2025 ரோகிணி 3ஆம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். இதை நம்ம வேற மாதிரி பேசலாம். அவர் போய்கிட்டே இருக்கிறவருக்கு ஒரு செய்தி கிடைச்சிருது, அதனால் நிற்கிறாரு. இது ஏற்கனவே முன்னொரு வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். அந்த நிற்கிறாரு, நின்றுட்டு திரும்ப போகிறார். அதாவது ஏதோ விட்டுட்ட ஒரு பொருளை விட்டுட்டோம்ப்பா அப்படிங்கிறதுனால திரும்ப நம்ம வீட்டுக்கு எடுத்து போகிறோம் இல்லையா, அது போல் திரும்ப அந்த பொருளை எடுத்துக்கொண்டு மீண்டும் யூட்டர்ன் போட்டு போகிறாரு அப்படிங்கிறதாக அந்த ஒரு விளக்கத்தை அப்படி சொல்லியிருக்கு, புரிய வைக்கிறதுக்காக. இதுதான் அந்த விஷயம். ஆக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த வக்கிர குரு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும்? இந்த கும்பராசியில் ஏற்கனவே இந்த ராசி நாயகனாகிய சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அவர் மத்தியில் இருந்து வக்கரத்தில் இருக்கிறார். இவர் வக்கரத்தில் இருக்கும்போது 2/11 அதிபதி ஆகிய குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கரத்தில் இருக்கிறார், வக்கரம் ஆகிறார். இப்போ இது என்ன பலன்களை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இது 120 நாட்களுக்கு இது பொருந்தும். அந்த வக்கரத்தினுடைய தன்மை, அதாவது அதை முதலே சொல்லியிருந்தேன், 15/10/2024 முதல் 11/2/2025 வரை, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள காலமாகும். இந்த வக்கரத்தில் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி உங்களுடைய கும்பராசி, உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தோம்னு சொன்னால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே உலாவிக் கொண்டிருந்தவர், அதாவது 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் கொஞ்சம் சிறப்பு. 4ஆம் இடத்திலே உலாவிக் கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு வக்கரம் ஆகி இருக்கின்றார். அப்போ 4ஆம் இடத்துல இருந்து என்ன சில சிரமங்களை கொடுத்தாரோ அந்த சிரமங்கள் இப்பொழுது அகன்றுவிடும். அதான் தன் இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கிறதுனால அந்த சில சிக்கல்கள் சங்கடங்கள் விலகிவிடும். இப்போது பண பரிவர்த்தனையில் அதாவது தனக்காரகன் தனஸ்தானாதிபதி ஆகி 4ஆம் இடத்துல சென்றதனால தனவரவுகள் கொண்டே இருந்தது. திடீர்னு தனவரவுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, படிச்சுமை கூடுகின்றது, தனவரவு குறைகின்றது. படிச்சுமை கூடும் பொழுது கூடுதலாக வரணும்னு சொல்லியா, அதாவது இப்போ ஒரு பண்டங்கள் எப்படின்னு சொன்னோம்னா, பொருள் விலை ஏறும், அந்த பொருளுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரும். அதாவது அதை சமன்பாடு கொண்டு வர்றாங்களாக அப்படி சொல்லுவாங்க. என்ன விலை கூடிருச்சு, 5 ரூபா வடை 6 ரூபாயை போட்டியே, 6 ரூபா வடையும் சைஸு சிறுசாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஆனால் சிறுசாகும், விலை கூடும்.
இதே போல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருந்து வருகிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை 15/10/2024 முதல் மாற்றம் அடையும். தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்தில் சலசலப்புகள் குறையும். தனநிலை அந்த முடக்கம் விலகும். தன வரவுகள் சீராக வரத் தொடங்கும். 3ஆம் இடத்துல இருக்கும்போதாவது பரவாயில்ல, 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தன வரவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வருது, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வரல. 3ஆம் இடத்துல இருந்த அளவு கூட இப்போ இல்லை. அப்படி இருக்கின்ற அந்த நிலை மாறி தனவரவுகள் அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் தனவரவுகள் அதிகரிக்க தொடங்கிடுச்சுனாலே குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள்லாம் குறைந்து விடும். கொடுத்த வாக்கும் காப்பாற்றப்படும். இப்போ வேலை நிமித்தமாக என்ன வேலையை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் திண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. இனி அந்த வக்கரகதி ஏற்படும் போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிடலாம். அந்த காலகட்டத்தில் கொடுத்து நல்ல பேரும் எடுக்கலாம். அதற்குரிய தன வரவுகளும் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தனஸ்தானாதிபதி தனக்கூறு அப்படின்னு சொன்னேன். தனம், குடும்பம், வாக்கு வேற ரொம்ப சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல, அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குடும்பத்தில் உள்ள சுகம் தடை ஏற்பட்ட சுகங்கள் எல்லாம் சிறப்படைகின்ற காரணத்தினால தாம்பத்திய உறவுகள் வலுவடையும். அப்போ சண்டை சச்சரவுகள் குறையும். தாம்பத்திய சுகம் வலுவடைந்தால் சண்டைகள் வராது. இதான் ஒரு குடும்பத்தில் உள்ள இயற்கையான அடிப்படை தத்துவங்கள். அங்கே சிக்கல் ஏற்படும் பொழுது தாழ்சம் கடுமையாகவே ஏற்படும். இதுதான் விஷயம். ஆக 3ஆம் இடத்துக்கு அவர் 2ஆம் இடத்துல வக்கரிக்கின்ற காரணத்தினால தன்னமுடை விலகுது, குடும்ப சிக்கல் விலகுது, குடும்ப சந்தோஷம் கூடுகிறது. அந்த புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு வழி வாய்ப்பையும் உண்டு செய்கின்றது. 5ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலிருந்து வக்கரித்த காரணத்தினால 5ஆம் வீடும் வலுவடைகின்றது. அதே போல 1ஆம் இடத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே வக்கரிக்கின்ற காரணத்தினால தன்னுடைய சுகத்தை விட தன்னுடைய மனைவியின் சுகத்தை அதிகமாக கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைகின்றது. 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால கோவில் குளங்களுக்காக செலவு செய்ததற்கு ஒன்றும் எதுவுமே கிடைக்கலையே, எவ்வளவோ செலவு பண்ணணும், ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற அந்த நினைப்பு மாறி நல்ல விஷயங்கள் தேடி வரும். சுப செய்திகள் குறிப்பாக தேடி வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கர நிலை அடைந்திருக்கின்ற காரணத்தினால கடன்கள் கட்டுக்குள் அடங்கும். சில கடன்கள் அடைபட்டு விடும். சத்துருக்களுடைய தொல்லைகள் குறையும். ரொம்ப இடைஞ்சல் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து கடைக்காரங்க, இதனுடைய தொல்லைகளெல்லாம் இப்போ மாறி போய்விடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிரமங்கள், அல்லைங்கள் அவங்களுக்கு வேறு ஜோலியாக வேற போகிற காரணத்தினால உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிவிடும். கடன், சத்துரு, நோய் நொடிகளும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். இந்த நண்பர்கள் அப்படிங்கிற கணக்கில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த 7ஆம் இடத்திற்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடு என்பது கர்ம வீடு, தொழில் வீடு. சுப ஆதிபத்தியமா அசுப ஆதிபத்தியமா, நல்ல தொழிலா கெட்ட தொழிலா அப்படின்னு காட்டக்கூடியது. மேலும் 7ஆம் இடத்தை கொண்டு 10ஆம் இடம் வருகின்ற காரணத்தினால், 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால தொழில் மேன்மை அடையுமா, உத்தியோகம் மேன்மை அடையுமா என்றும் பார்க்க வேண்டும். உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கு. கும்பராசிக்கு 10ஆம் வீடு என்பது விருச்சிகம். அந்த வீட்டிற்கு 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு வக்கரிக்கின்ற காரணத்தினாலையும் அந்த 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். அப்போ கூட்டு ஸ்தாபனம், கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மைகள், லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ கும்பராசி பெரும்பாலும் யார் கூடயும் ஒட்டாது, உறவாடாது, தன்னந்தனியாகத்தான் இயங்கும். அப்படிப்பட்ட நபர்கள் சில பேர் சில ராசிகளோடு ஒத்து போயிடும். அந்த கும்பராசி இதனை புரிந்து கொண்ட சில ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களோடு அந்த கூட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல அந்த குரு இயங்குகின்ற காரணத்தினால் 7ஆம் இடத்துக்கு அவர் 5க்கும் 8க்கும் உடையவராக ஆகின்றார். 5க்கும் 8க்கும் உடையவராகி 10ஆம் இடத்திலே பதவி சுகம் பெறுகின்ற காரணத்தினால அந்த பெண் நட்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இழந்து விட்ட அந்த சுகபோகம் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இழந்து விட்ட, அதாவது நல்லா வந்துக்கிட்டு இருந்திருப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடு நல்லா வந்துக்கிட்டு இருப்பீங்க, இடையில ஏற்பட்ட தடங்கள் 4ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே தடையாத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த தடங்கல்கள் விலகி சுகபோகம் அள்ளி விளையாடுகின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். அதிலும் குறிப்பாக அந்நிய அந்த மாதிரி தூர தேசத்தில் உள்ள அந்த மாதிரி உள்ள நட்புகள் இப்போ ரொம்ப சிறப்பாக விளங்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் தான் குரு வக்கரமாகி இருக்கின்றார். அடுத்தபடியாக 8ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால ஆயுள் பலம் கெட்டியாகவே விளங்கும். கெட்ட பேர் அடிபட்டு போயிடும். ஏற்கனவே கொஞ்சம் பேர் கொஞ்சம் அமுங்கிறது போல, நசுக்கப்படுவது போல இருந்துச்சு. அதாவது இது நீங்களாக செய்த காரியம் அல்ல, அந்த கண்ணேறல் அப்படின்னு சம்பந்தப்படக்கூடிய அந்த போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய கண்ணேறல் காழ்ப்புணர்ச்சி, அதாவது கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதிலிருந்து நீங்கள் விடுபெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு அந்த செய்வினை செயற்பாட்டு வினை கோளாறுகள் எதுவும் இருந்தாலும் இதெல்லாம் இயற்கையாகவே விலகி போய்விடக்கூடிய காலகட்டமாக விளங்கும். ஏனென்றால் 8ஆம் இடத்தை வக்கரித்த குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த வீட்டில் சூரியனும் கேதுவும் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆகையினால கேதுவை பார்க்கின்ற காரணத்தினால அந்த வாழ்க்கை வெறுப்புணர்ச்சி விலகி நல்ல ஒரு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக விளங்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். அதாவது பங்காளிகள் அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஒரே தாயாதி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த 9ஆம் இடத்திற்கு குரு 8ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால, அது வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால இந்த இடம் கொஞ்சம் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி கடுமையாகத்தான் இருக்கும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில் கூட போயிடும். ஆக அந்த உறவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. அது விலகி சென்று கொள்வது நல்லது. அதாவது பகை இல்லாமல் கொண்டு போயிட்டேன்னு சொன்னால் பின்ன ஒரு பக்கத்தில் ஒரு உறவு என்பது விட்டு போயிடக்கூடாது. திரும்ப மறுபடி சேரும் பொழுது சங்கடமாக இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ கண்டும் காணாது போல் விலகி சென்று விடுவது நல்லது. அதில் ரோசத்தை காட்டி உணர்ச்சி பொங்குதல் காட்டி சிக்கலில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. ஆக 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல அந்த குரு வக்கரிக்கின்ற காரணத்தினால விடுபட்ட தொழில்கள், நைந்து விட்ட தொழிலை இனிமேல் செய்ய முடியாது, அவ்வளவுதான் போதும் என்று இதோட முடிச்சு கொடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் 15-10 அதுக்கு முன்னாலே கூட, ஒரு வாரத்துக்கு முன்னாலே இருக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சும் கூட இருக்கலாம். அந்த வக்கரம் ஆகிறதுக்கு முன்னே அல்லது கொஞ்சம் பின்ன ஏதாவது ஒரு வழி வகையில் அந்த தொழிலை நின்று போகக்கூடிய தொழிலை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் பெண் ஒருத்தி துணையினால், ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீட்டில் தான் அவர் வக்கரிச்சிருக்கிறாரு. அந்த அந்த பெண் உங்களுக்கு உபகாரமாக உதவிகரமானதாக கண்டிப்பாக இருப்பான். இது அவளா தேடி செய்யக்கூடிய ஒரு உதவியாகவே இருக்குமே தவிர நீங்கள் தேடி போகக்கூடியதாக இருக்காது. இது இயற்கையாக இதெல்லாம் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையும். அதான் இதில் போகமும் யோகமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பெண் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றீர்கள். இதெல்லாம் இயற்கை தந்த ஒரு யோக நிலைகள். ஏதாவது நாம் சில பேர் தேடி போவாங்க, கிடைக்காது. நீங்கள் கும்பராசியில் பிறந்ததுனால உங்களுக்கு இயற்கையாக தேடி உதவி செய்யக்கூடியதாக அது அமைகின்றது. அதுவும் யோகத்தோடு அமைகின்ற காரணத்தினால வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். நல்லபடியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கடமையாகும். 11ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால், அதாவது 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால கடன் காட்சிகள் முற்றிலும் அடைக்கப்பட்டு அதுக்கு அந்த அளவுக்கு வரவுகள் பெருகத் தொடங்கும். கடன் காட்சிகளை முழுவதும் ஒழித்து கட்டக்கூடிய வகையிலே வரவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் செலவை மிஞ்சிய வரவுகள், இதில் எப்பயுமே கேள்விப்படாத கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவை மிஞ்சிய வரவுகள், வரவை மிஞ்சிய செலவுகள் தான் எப்பயுமே நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் செலவை மிஞ்சிய வரவுகள் அப்படிங்கிற ஒரு யோக நிலை உங்களுக்கு தேடி வருகின்றது.
இதெல்லாம் பட்டவர்த்தனமாக இயல்பாக நடக்கக்கூடியதாக அது போய்கொண்டிருக்கும். 12ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போகபாக்கியம் தங்கு தடையின்றி மிகச்சிறப்பாக அனுபவித்து நல்ல யோக போகத்தோடு வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அமைகின்றது. ஆகையினாலே குரு வக்கிரம் 120 நாட்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாட்களாக கழியும். கிட்டத்தட்ட சந்திராஷ்டமத்தில் கூட உங்களுக்கு ஒரு யோகமாகத்தான் இருக்குமே தவிர அது கெடுக்கக்கூடிய ஒரு வகையில் போகாது. அந்த அளவுக்கு இந்த யோக நிலைகள் 120 நாட்கள், அதாவது 15/10/2024 முதல் 11/2/2025 வரையிலும் உள்ள அந்த காலம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாக விளங்கும். தோப்பனார் வழி வகையில் மட்டும் கவனமாக நடந்து கொண்டீர்களேயானால் வாழ்க்கை மிகுந்த வெற்றி நடை போடும் என்பது சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.